ஹாய்! அதாவது திருச்சியில் இருக்க என்னோட பெரியம்மா ஊரில் திருவிழாவா, ஸோ அதனால் வர சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்காக தான் வந்திருக்கேன். அதாவது நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள், இந்த வீடு தான் என்னோட பெரியம்மா வீடு. வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்கள் பெரியம்மா வீடோட வியூவு. ஸோ நான் வரும்போதே வீடியோ ஆன் பண்ணிட்டு தான் வந்தேன். ஏன்னா என் தம்பி தங்கச்சிலாம் எனக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. வந்து கால் பண்ணிவிட்டு சீக்கிரவான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தாங்களா. ஸோ நான் வீடியோ ஆனில் வச்சுருக்கதை பார்த்தோன்னே ஆளுக்கு ஒரு பக்கமாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வீடியோலாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் எல்லோரும் உட்காந்து பேசி சிரிச்சுட்டு ஒரு ஈவினிங் போல் வந்து கேணிக்கு வந்துட்டோம். அதாவது இந்த கேணியும் எங்கள் பெரியம்மா வீட்டோடது தான். இங்கே எதுக்கு வந்தோம்னா ஃபேஸ் வாஷ் பண்ணலான்னு தான் வந்தோம். தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருந்ததா, ஸோ நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வெளியில் போகலான்னு தான் கொஞ்சம் பிளான் பண்ணி வந்திருந்தோம். ஸோ இப்போ எங்கே கிளம்புறோன்னா திருச்சியோட ரொம்ப ஃபேமஸான காந்தி மார்க்கெட்டு. எதுக்காக அப்படின்னா இப்போது திருவிழா டைம் இல்லையா, ஸோ அதனால் வீட்டுக்கு நிறையா திங்ஸ் தேவை இல்லையா, ஸோ அதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நானும் என் பாப்பாலாம் வந்திருந்தோம். ஸோ வந்துட்டு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த ஜில்னு ஜிகிரு தண்டெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே போகிற வழியில் தான் பார்த்துட்டிங்கன்னா என் பாப்பாவோட ஃப்ரெண்டோட வீடு இருக்குது. ஸோ அவங்களோட பசங்களையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் வந்திருந்தோம். ஸோ பெரிய பையன் பேர் தர்ஷன், சின்ன பையன் பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா விஜய். ஸோ அவங்களோட திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் நைட் ஆகிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கே. அப்புறம் எல்லாம் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு வந்துட்டு அவங்க எல்லாம் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் விளையாண்டு முடிச்சோடனே மழை பயங்கரமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லோரும் உள்ளார போயிட்டு சாப்பிட்டு தூங்கியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.